உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஹே ஹாய், என்னோட மகாக்காக ஒரு gift வேணுங்க. மகான்றது யாரு சார்? உங்க ஒய்ஃபா? ஆமா. ஆனா முழுசா இப்ப என்னால சொல்ல முடியல. பட் ஃபியூச்சர்ல ஆஃப் கோர்ஸ் சொல்லலாம். ஆமா, நீங்க எப்படி மகா என்னோட ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சீங்க? அதை எப்படி சார் நான் சொல்றது? ஏங்க சும்மா சொல்லுங்க. அது எப்படி மகா என்னோட மனைவின்னு நீங்க முடிவு பண்ணீங்க? சார் அது வந்து ஏங்க சும்மா சொல்லுங்க. அந்த பேரை நீங்க உச்சரிக்கும் போதே உங்க முகத்துல ஒரு பூரிப்பும் ஒரு பொலிவும் தெரிஞ்சது சார். அத வச்சுதான் மகா உங்க ஒய்ஃபான்னு கேட்டேன் சார். ஆக்சுவலா நான் அந்த பேரை சொல்லும்போது என் முகத்துல அப்படி ஒரு பொலிவு தெரியுதா உங்களுக்கு? ஆமா சார். சார் இன்னொன்னு சொல்றேன் சார், நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க சார். உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஓ இல்லைங்க, நீங்க ஆக்சுவலி தப்பா சொல்றீங்க. ஆக்சுவலா மகா கொடுத்து வைக்கல, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த உலகத்துல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன். சார் அத நீங்க சொல்லவே தேவையில்லை சார், உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. வாங்க சார் போய் பார்க்கலாம். வாங்க. ஏக்கா எப்படிக்கா? உண்மையிலே சொல்றேன்க்கா, நீ ரொம்ப பெரிய ஆளுக்கா. எப்படிக்கா இந்த மாதிரி நிலைமையில கூட உன்னால சிரிக்க முடியுது? இந்த நிலைமையிலுமா? நான் என்ன மரண படுக்கையிலயா கிடக்குறேன்? என்ன பார்த்து இந்த நிலைமையிலயும் சிரிக்கிறியான்னு கேக்குற? டேய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, அதான் சிரிக்கிறேன். அது எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? நீ ஒரிஜினல் மகாவுக்கு பதிலா ஒரு டூப் மகாவை கூட்டிட்டு வரணும் பிளான் பண்ண. ஆனா யாரோ ஒரு சாமியாரு நாளைக்கே மகா வீட்டுக்கே வந்துருவான்னு சொல்லிருக்காரு. பூஜை அறையில 100+1 போட்டு பார்த்தா அந்த ஒத்த சீட்டு கரெக்டா கைக்கு வருதே. இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது உன்னால மட்டும் எப்படிக்கா இப்படி சிரிக்க முடியுது? டேய் புலி, உனக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? பிரச்சனைங்கிறது சின்ன கல்லு மாதிரி. அது கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா இந்த உலகத்தையே மறைச்சிரும். அதே கல்ல கொஞ்சம் தூரமா வச்சு பாரு, சின்ன சைஸ் மாத்திர மாதிரி தெரியும். மகா நாளைக்கு வரமாட்டான்னு நான் நம்புறது என்னோட திடமான நம்பிக்கை. அந்த ஐஸ்வர்யா மகா வருவான்னு நம்புறது அவளோட மூட நம்பிக்கை. இதுல நம்பிக்கை ஜெயிக்குமா மூட நம்பிக்கை ஜெயிக்குமா? நம்பிக்கை தான் ஜெயிக்க. இதோ நீயே சொல்லிட்ட, அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? ஒருவேளை ஏன் நம்பிக்கையும் தாண்டி அந்த மகா இங்க வந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். உண்மையிலேயே நீ பயங்கரமான ஆள் தாக்கா. நடக்கிற சூழ்நிலைய அப்படியே உனக்கேத்த மாதிரி மாத்திக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லக்கா. விக்ரம் எங்க இருக்கான்னு தெரியாதப்பவே நீ ஆளுகளை விட்டு தேட வச்சு அவனை கொலை பண்ண சொன்ன. ஆனா இப்ப அவன் வீட்டுக்கே வந்துட்டான். ஆனா இப்ப நீ அவனை கொலை பண்ணாம வேற ஒரு பிளான் போடுற. டேய் புலி, விக்ரம் என் எதிரியா இருந்தா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு அவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்பவே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது நான் சொகுசா வாழணும், இந்த சொத்தை ஆளணுங்கிறதுக்காக. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கேன். இந்த பிளான்ல நான் தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல புலி. நாளைக்கு நான் கூட்டிட்டு வர போற பொண்ண விக்ரம் மகான்னு நம்பிடுவான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாத்த வச்சு அவனையும் அப்படியே கொன்னு புதைச்சிருவேன். அதுக்காக தான் நான் விக்ரம்க்கு நல்லது செய்யற மாதிரி அவனை நம்ப வச்சிட்டு இருக்கேன். அவனும் என்ன அம்மா மாதிரி நினைச்சு நம்பிட்டு இருக்கான். சார் நீங்க என்ன மாதிரி gift எதிர்பார்க்கறீங்க? ஏங்க
என்னோட ஒய்ஃபை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ண போறேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? அவங்க அந்த கிஃப்டை நான் கொடுத்ததும் அவங்க என்ன பார்க்கும்போது அப்படியே மெல்ட் ஆயிரணும். அப்படி ஒரு gift தாங்க எனக்கு வேணும். ஓ சூப்பர் சார். ஆ. நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நான் எடுத்து காட்டுறேன், நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார். ப்ளீஸ். சரிங்க சார். இல்ல மேடம், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் வேற மாதிரி எதிர்பார்க்கிற ஒரு லவ்வபுலா. சரி இருங்க சார். சார் இது இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிற மாதிரியே இல்ல மேடம். சார் இத பாருங்க. அதெல்லாம் இல்லங்க. அது எப்படின்னா சார் நான் கடையில இருந்த எல்லா கிஃப்டையும் காட்டிட்டேன் சார். இதுக்கு மேல கடையில காட்ட வேற எதுவுமே இல்ல. அவ்வளவுதானா? வேற எந்த கிஃப்டும் இல்லையா? ஆமாங்க சார். நீங்க என்ன மாதிரி கிஃப்டை எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கிளியரா சொன்னா நாங்க வெளியில இருந்து கூட வர வச்சு கொடுப்போம் சார். ஆக்சுவலா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல், ஒரு ஐடியா இருக்குது. ஆனா உங்ககிட்ட அது எப்படி வார்த்தையா சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த கிஃப்ட அவங்க கையில வாங்கினதுமே அப்படியே அந்த ஐஸ்கிரீம் மாதிரி அவங்க கரைஞ்சு போயிடணும். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நெருக்கமானதா என்னோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான, எப்பவுமே அவங்க கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு அப்படி ஒரு gift எனக்கு வேணும். அதாவது அவங்க இப்படி ஒரு கிஃப்டை இவன் கொடுப்பானான்னு எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு gift எனக்கு வேணும். அது அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டதா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா அந்த கிஃப்ட்ல என்னோட உயிர், என்னோட மூச்சு காத்து இருக்கிறத அவங்க நம்பணும். அப்படி ஒரு gift வேணும். சார் நீங்க சொல்ற மாதிரியான gift எல்லாம் எங்க கடையில இல்ல சார். அதுவும் அந்த giftல உங்க மூச்சு காத்து கலந்திருக்க மாதிரி வேணும்னா கண்டிப்பா அது எந்த கடையிலயும் கிடைக்காது சார். நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். என்ன சொன்னா? அந்த கிஃப்ட்ல என்னோட உயிர் இருக்கணும், அதை நம்பணும்னு சொன்னேன்ல நான். எஸ், சக்சஸ். சூப்பர் சூப்பர்ப்பா, கிடைச்சிருச்சு. நான் எதிர்பார்த்த கிஃப்ட் அப்படியே கிடைச்சிருச்சு எனக்கு. ஹே, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோட கிஃப்டை நான் கண்டுபிடிக்க காரணமா இருந்த உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.